ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல மாரீச்சன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாரீச்சன் யாரு அப்படின்னா, நம்ம ராமாயணத்தோட ஆரம்பத்துல தாடகை அப்படின்னு ஒரு ராட்சசி பார்த்தோம் இல்லையா, அந்த தாடகைன்ற ராட்சசியோட மகன் தான் மாரீச்சன். தாடகைன்ற ராட்சசிக்கு 2 மகன்கள், ஒன்னு மாரீச்சன், இன்னொன்னு சுபாஹு. தாடகையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல இருக்கிற தாடகையோட ஸ்கேன் கார்டை ஸ்கேன் பண்ணி பாருங்க. தாடகையை கொன்ன உடனே சுபாஹு ராமரால கொல்லப்பட்டாரு. அப்போ மாரீச்சனும் சண்டையிட்டு அந்த சண்டையில தோத்து போகவே மாரீச்சன் ராமரால கொல்லப்படுறதுக்கு முன்னாடியே உயிர் பயத்தால அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. அந்த மாரீச்சன் இலங்கையோட அரசன் ராவணனுக்கும் சொந்தக்காரர் தான். ராவணன் சீதையை தூக்கிட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தோட பஞ்சவட்டிக்கு வரும்போது ராமரையும் லக்ஷ்மணனையும் எப்படியாவது இங்கிருந்து அகற்றணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்போ மாரீச்சனோட உதவியை கேட்கிறாரு. மாரீச்சன் கிட்ட உன்னோட உடம்ப ஒரு தங்கமான மாத்திக்கோ, மாத்திட்டு சீதை இருக்கிற பக்கமா நீ ஓடு, சீதை உன் மேல ஆசைப்பட்டு ராமரை அதை பிடிச்சி கொடுக்க சொல்லி கேட்பாரு. அப்போ ராமர் உன் பின்னாடியே வருவாரு, லக்ஷ்மணனும் பின்னாடி வர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன், அப்பதான் எனக்கு சீதையை தூக்கிட்டு போக வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆல்ரெடி தன்னோட சகோதரனும் தன்னோட தாயும் ராமரால கொல்லப்பட்டதுனால மாரீச்சன் என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ராவணன், உனக்கு ஆப்ஷனே கிடையாது, ஒன்னும் நான் சொல்றது செய்யணும், இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மாரீச்சன் எப்படியும் சாக போறோன்னு முடிவெடுச்சு அது ராவணன் கையால சாகிறதுக்கு ராமர் கையாலேயே செத்துடலான்னு முடிவு பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா, தன்னை ஒரு தங்கமான மாத்திக்கிட்டு சீதை கண்ணில் படுற மாதிரி ஓடி போறாரு. சீதையும் அந்த தங்க மானை பார்த்துட்டு ராமர் கிட்ட எனக்கு அந்த மான் வேணும்னு கேட்கிறாரு. ராமர் அந்த மானை பிடிக்கிறதுக்காக போறாரு. ராமர் மாரீச்சனை துரத்திக்கிட்டே போகும்போது ஒரு கட்டத்து மேல அந்த மானோட நடவடிக்கையை பார்த்துட்டு இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னோட வில்லம்பு எடுத்து மாரீச்சன் மேல செலுத்துறாரு. மாரீச்சன் மேல அந்த அம்பு பட்ட உடனே மாரீச்சன் கீழே விழுந்து தன்னோட குரல்ல கத்தாம ராமரோட குரல்ல கத்துறாரு. இதுதான் அவங்களோட திட்டம். ஏன்னா ராமரோட குரல்ல சத்தம் வந்தா லக்ஷ்மணன் கண்டிப்பா ராமரை தேடி வருவாரு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. மாரீச்சன் ராமரோட குரல்ல கத்துனதுனால அந்த குரலை கேட்ட உடனே சீதை லக்ஷ்மணன் கிட்ட உங்க அண்ணன் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்க, உடனே போய் காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் சீதை கடத்திட்டு போறதுக்கு மாரீச்சன் ஒரு காரணமா இருந்ததுனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல மாரீச்சன் அலைஸ் கோல்டன் டீருக்கு நெகட்டிவ் சிம்பிள். சீதை லக்ஷ்மணன் கிட்ட என்ன விஷயத்தை சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பினாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.